வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சத்யன். சட்ட திட்டங்களால் மட்டும் நாட்டை முன்னேற்ற முடியாது என ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நடைமுறை சட்டங்களால் மாத்திரம் நாடொன்று முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் நாட்டின் பாரம்பரியம் மிக முக்கியமான அம்சமாகும் எனவும் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை பௌத்த மதத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட பாரம்பரியத்தின் ஊடாக சிறப்புக்குரிய பணியை ஆற்றியிருப்பதாகவும் அந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளிடம் பாதுகாப்பாக கையளிக்க வேண்டியது அனைவரினதும் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை ராமணிய பீடத்தின் 74வது உபசம்பதா அரசு நிகழ்வை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். பௌத்த மதத்திற்குள் காணப்படும் முக்கிய நிகழ்வான உபசம்பதா நிகழ்வின் வரலாற்று முக்கியத்துவத்தை இதன்போது நினைவுகூர்ந்த ஜனாதிபதி உபசம்பதா முறை தடைப்படுவது முழு பௌத்த அமைப்பினதும் சிதைவாக அமையும் எனவும் இந்த வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாத்து கௌரவத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். இலங்கை ராமணிய பீடத்தினால் நடத்தப்படும் உபசம்பதா தேசிய நிகழ்வு 2025 ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை விஜிதபுர பலுகஸ்வெவ புண்ணியா வர்த்தனாம விகாரையை மையப்படுத்தி உதகும்பேவ சீமா கலாயாவில் இடம்பெற உள்ளது. 250க்கும் அதிகமான இளம் பிக்குகளுக்கான உபசம்பதா நிகழ்வு அரசாங்க அனுசரணையுடன் இடம்பெற உள்ளது. இலங்கை ராமணிய மகாபீடத்தில் 2 வருடங்களுக்கு ஒருமுறை நடாத்தப்படும் உபசம்பதா நிகழ்வு ஒரு கௌரவ நிகழ்வாக அரசாங்கத்தினால் கருதப்படும். இந்நிலையில் அதற்கு அவசியமான வசதிகளை தயக்கமின்றி செய்து கொடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். பௌத்த மத பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் ஊடாக சமூக மலர்ச்சியை ஏற்படுத்தலாம் எனவும் இவ்வாறான மத நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் சமூகத்தின் மலர்ச்சியை மேலும் பலப்படுத்தலாம் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். இந்நிகழ்வில் ராமணிய பீடத்தின் மகாநாயக்கர் மகுலேவே விமல தேரர், ராமணிய பீடத்தின் நீதி தலைவர் அத்தங்கனே ரத்னபால தேரர், ராமணிய பீடத்தின் அனுநாயக்கர் வலேபுட குணசிறி தேரர், ராமணிய பீடத்தின் அனுநாயக்கர் அங்கும்புரே பிரேமவன்ச தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர், வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத் குமார் நாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே, வடமத்திய மாகாண ஆளுநர் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி வசந்தகுமார் விமலஸ்ரீ, ராமணிய பீட பாதுகாப்பு சபை தலைவர் முன்னாள் சபாநாயகர் கரு சூரிய, ராமணிய பீட பாதுகாப்பு சபையின் முன்னாள் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த அழகியவண்ண ஆகியோர் கலந்து கொண்டனர். உணவு பாதுகாப்பிற்காக துல்லியமான கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பதற்காக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த, வர்த்தக, வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்ட உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் முதன்முறையாக கூடி கலந்துரையாடினர். அனைத்து பிரஜைகளுக்கும் பாதுகாப்பான, சுகாதார பாதுகாப்பான மற்றும் நிலையான உணவு கட்டமைப்பொன்றை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் கொள்கையை நிறைவேற்றுவது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் நோக்கமாகும். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் தரவுகளும் தகவல்களும் மிக முக்கியமானவை எனவும் அவையின்றி முடிவுகளை எடுக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள இந்த அரசாங்கம் இனியும் தயாரில்லை எனவும், எனவே துல்லியமான தரவு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அதிக முன்னுரிமை அளிப்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. நேரடி பாவனையாகவும் கோழி மற்றும் முட்டை கைத்தொழிலுக்கு தேவையான கால்நடை தீவனம், பியர் உற்பத்தி போன்ற மனித நுகர்வு உள்ளிட்ட அனைத்து கைத்தொழில்களுக்கும் உள்ளீடுகளாக அரிசியை வழங்குவது குறித்து அபிவிருத்தியடைந்த விவசாய கொள்கையை நடைமுறைப்படுத்துகையில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என விவசாய அமைச்சர் இங்கு மேலும் தெரிவித்தார். மேலும் நாட்டு மக்களின் உணவு நுகர்வு தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், ஆரோக்கியமான மக்களை உருவாக்கவும் உணவு விரயத்தை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் குழு உறுப்பினர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்பை நிறுவுதல், அத்தியாவசிய உணவுப் பொருள் தகவல் கட்டமைப்பை பராமரித்தல், சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் புதிய திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் அறிவியல் சான்றுகளின் அடிப்படையில் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்தல் மற்றும் விநியோகத்திற்கு திட்டமொன்றை தயாரித்தல் ஆகிய பல விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. உணவு பாதுகாப்பு, உணவுப் பொருட்களின் விலைகள் மற்றும் சந்தை முகாமைத்துவம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. பிரதமரின் செயலாளர் GP சபுதந்திரி, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் அடங்கிய உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள்
இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் இளங்கலை மாணவர் ஆய்வு மாநாடு நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் 4வது இளங்கலை மாணவர் ஆய்வு மாநாடு நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்விழா ஆண்டின் தொடர் நிகழ்வுகளில் ஒன்றாகவும் பல்கலைக்கழக சர்வதேச மாநாட்டு தொடரின் ஓர் அம்சமாகவும் இந்த இளங்கலை மாணவர் ஆய்வு மாநாடு இடம்பெறுகின்றது. மாநாட்டின் அழைப்பாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் எஸ் நிரோஷன் தலைமையில் கைலாசபதி கலையரங்கில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீசுகுணராஜா கலந்து கொண்டார். மாநாட்டின் தலைமையாளராக கலை பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் மற்றும் சிறப்புரையாளராக பாலகிருஷ்ணன் சிவதீபன், இலங்கை மத்திய வங்கி சிரேஷ்ட உதவி பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் கலைப்பீடத்தின் சமூக விஞ்ஞானம் மற்றும் மனிதாய கற்கைகள் சார்ந்த 132 ஆய்வுக் கட்டுரைகள் பட்டப்படிப்பை நிறைவு செய்து வெளியேறும் மாணவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டன. மனிதாய கற்கைகளிலும் சமூக விஞ்ஞானத்திலும் எழுந்து வரும் போக்குகளும் எதிர்கால திசை காட்டலும் எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இந்த ஆய்வு மாநாடு மாணவர்கள் தமது இறுதி வருட ஆய்வு செயற்பாட்டின் பேரான ஆய்வேடுகளை அடிப்படையாக கொண்டு தயாரித்து ஆய்வுக் கட்டுரைகளை வெளிக்கொண்டு வரும் முயற்சியாக காணப்படுகிறது. பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கத்தின் பாரிய மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஊழல் ஒழிப்பை கருத்தில் கொண்டே மக்கள் இந்த ஆணையை வழங்கியுள்ளனர். அதனையே மக்களும் சுத்தப்படுத்தலின் ஊடாக எதிர்பார்க்கின்றனர். இந்த அரசாங்கத்தின் மீது எதிர்பார்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தின் காரணமாக தமிழ் மக்கள் பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டனர். இந்த சட்டம் நீக்கப்படும் என தேர்தல் மேடைகளில் தெரிவித்தனர். இந்த சட்டத்திற்கு மாற்று திட்டத்தை கொண்டு வருவதற்கு கால அவகாசம் அவசியம். இந்த சட்டத்தின் கீழ் பல தவறுகள் இடம்பெற்றுள்ளன. போலீசார் தொடர்ச்சியாக இதனை தவறாக பயன்படுத்துகின்றனர். இதில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த சட்டம் பாடசாலை ஆசிரியர்கள் மீதும் பிரயோகிக்கப்படுகின்றது. அரசாங்கம் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். On the implementation and the functionality of the PTA, the current president, Mr. Androkumar Disanayaka, was seated in opposition and he did not object because he himself. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுதலே முழுமையான சுத்தப்படுத்தலாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் குறித்த நாடாளுமன்ற விவாதத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். මම කතාවෙන් පෙර කියන්ට ඕන මොකද ඊයේ මේ මගේ කතාව අවස්ථාවේදී கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க நாம் தயாராகவே உள்ளோம். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள பிரச்சினை காணப்படுகின்றது. அவர்களுக்கு 2000 ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். வரவு செலவு திட்டத்தினூடாக அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்க முடியுமாயின் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். அதுவே தூய்மைப்படுத்தல் வேலையாக அமையும். அதேபோன்று தமிழ் அரசியல் கைதிகள் என்ற எவரும் இல்லை என நீதி அமைச்சர் கூறுகின்றார். கடந்த காலங்களில் தமிழ் அரசியல் கைதிகள் இல்லை என கூறினர். ஆனால் நாம் அவர்களுடன் போராடி பலரை விடுவித்தோம். இந்நிலையில் அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை என இந்த அரசாங்க தரப்பு கூறுவதையிட்டு கவலையடைகின்றோம். அரசியல் கைதிகள் உள்ளனர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்யுங்கள். அதுவே உண்மையான கிளீன் ஸ்ரீலங்காவாக அமையும். அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அதனூடாகவே உண்மையான கிளீன் ஸ்ரீலங்காவாக அமையும். සංකල්ප පිළිබඳ පැදිරි කිරීමක් ලබා දෙනවා කියලා බලා ඉන්න මම ලබා දෙන්නේ කියලා එතුමිය ඊළඟ කරුණිකව සදාචාරව ඉල්ලීමක් කරා. නමුත් මොකද இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கடற்படை தளபதியை சந்தித்தார். கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கேப்டன் எம் ஆனந்த் நேற்று கடற்படை தலைமையகத்தில் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சல பனாகுடவை சந்தித்தார். தொடர்ந்து இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது கேப்டன் ஆனந்த முகுந்தன் வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுடவை கடற்படை வாழ்வின் சிகரத்திற்கேற்ற தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதன்போது இருதரப்பு நலன்கள் குறித்து கருத்துக்களும் இருநாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை நினைவு கூர்ந்தனர். அத்துடன் நினைவு சின்னங்களும் பரிமாறப்பட்டன.
வவுனியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் 20 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 20 குடும்பங்களைச் சேர்ந்த 65 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தமது இருப்பிடங்களில் இருந்தும் வெளியேறியுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வவுனியாவில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் வவுனியாவில் பல வீடுகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வவுனியா பிரதேச செயலக பிரிவில் உள்ள நெழுக்குளம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். செட்டிகுளம் பிரதேச செயலக பிரிவில் பீடியாபாம் பகுதியில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள பாவற்குளம், ராசேந்திரகுளம், ஈரப்பெரியகுளம், முகத்தான்குளம், மருதமடுக்குளம் மற்றும் கல்மடு அணைக்கட்டு என்பன நீர்வரத்து அதிகரித்தமையால் தொடர்ந்து வான்பாய்ந்து வருகின்றன. இதனால் குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டமை தமிழ் மக்களை அவமதித்ததற்கு சமமாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலைய பெயர் மாற்றம் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அதன் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தில் இந்திய துணை தூதுவர் சாய் முரளியை சந்தித்து கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இந்த நடவடிக்கை பற்றிய அறிதல் எதுவும் இந்த மண்ணின் அரசியல் தலைவர்களுக்கோ பிரதிநிதிகளுக்கோ சிறிதளவேனும் தெரிந்திருக்கவில்லை என்பது எமக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தமிழினத்தின் பெருமைக்கும் இருமாப்புக்கும் உடையதான யாழ்ப்பாணம் என்ற பெயரை அகற்றியமை எம்மை அவமதித்ததற்கு சமமாகும். இது இந்தியாவிற்கும் எமக்கும் இடையேயான நல்லுறவில் ஆழமான குழியாக அமைந்துவிடக் கூடாது என நாம் திடமாக நம்புகின்றோம். யாழ்ப்பாணம் என்பது விட்டுக் கொடுக்கப்பட முடியாத எம்மினத்தின் அடையாளம். எனவே இந்த விடயத்தை உடனடியாக மீளாய்வுக்கு உட்படுத்தி சீர் செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த பெயர் மாற்றத்திற்கான அறிவித்தலில் கூட தமிழ்மொழி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டமையை புரிந்து கொள்ள முடியவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மட்டக்களப்பிற்கு நேற்று விஜயம் செய்தார். மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் இசோமாடா ஆகியோ மட்டக்களப்பு ஒல்லாந்தர் கோட்டைக்கு விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்டுள்ளார். மட்டக்களப்பின் சிறப்பம்சங்கள் தொடர்பாகவும் கேட்டறிந்து கொண்டதுடன் மாவட்டத்திற்கான தமது விஜயம் தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். ஜப்பானிய தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தின் பல இடங்களுக்கும் விஜயம் மேற்கொண்டிருந்தனர். Hello, and yes, we have been extending assistance for the development of Batikalo and the eastern, province. But this place, Dutch Fort, is a historic place, cultural heritage, and I hope using this place, making the best use of this place and other historical places in Batikalo, you can develop tourism, inviting more tourists from foreign countries. And I wish the prosperity of the Batikalo and the people of Batikalo. Thank you. காத்தான்குடி முதலாம் குறிச்சி மீரா ஜும்மா பள்ளிவாயல், காத்தான்குடி முகைதீன் மெத்தை பெரிய ஜும்மா பள்ளிவாயல், காத்தான்குடி ஜமியத்துல் பலாக் அரபு கல்லூரி போன்ற இடங்களுக்கும் ஜப்பான் தூதர் விஜயம் செய்தார். 1990 ஆகஸ்ட் 3ஆம் தேதி பள்ளிவாயலில் தொழுகையில் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட காத்தான்குடி முதலாம் குறிச்சி மீரா ஜும்மா பள்ளிவாயலுக்கு சென்ற உயர்ஸ்தானிகர் அங்குள்ள தடயங்கள் புகைப்படங்களை பார்வையிட்டதுடன் படுகொலை செய்யப்பட்ட 103 பேர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மையவாடிக்கும் சென்று பார்வையிட்டார். காத்தான்குடி முகைதீன் மெத்தை பெரிய ஜும்மா பள்ளிவாயலுக்கும் விஜயம் செய்த உயர்ஸ்தானிகர் பள்ளிவாயல் தலைவர் ரவுஃப் ஏ மஜீத் தலைமையிலான பள்ளிவாயல் நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்களை வரவேற்றனர். காத்தான்குடி முகைதீன் மெத்தை பெரிய ஜும்மா பள்ளிவாயலில் இடம்பெற்ற கௌரவிப்பு நிகழ்வில் உயர்ஸ்தானிகருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. ஜப்பான் நாட்டின் நிதியுதவியுடன் 2014ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட மட்டக்களப்பு எழுவான்கரை மற்றும் படுவான்கரையை இணைக்கும் மண்முனை பாலத்தையும் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் பார்வையிட்டார். பாலத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் பாலத்தின் நினைவுகள் என்பவற்றையும் ஜப்பான் நாட்டு உயர்ஸ்தானிகர் அவதானித்தார்.
தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தை தீயிட்டு எரிக்க முயற்சித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்தை தீமூட்டி எரிக்க முயன்ற சம்பவத்திற்கு யூதர்கள் எதிர்ப்பே காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சிட்னியின் கிழக்கில் யூத வழிபாட்டு தலம் மற்றும் பாடசாலைகளுக்கு நடுவில் அமைந்திருந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தை சிலர் தீயிட்டு எரிக்க முயற்சித்துள்ளனர். சிறுவர் பராமரிப்பு நிலையம் கடும் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் எவரும் பாதிக்கப்படவில்லை. குறிப்பிட்ட கட்டடத்தில் யூத எதிர்ப்பு வாசகங்களை இனந்தெரியாதவர்கள் எழுதிவிட்டு சென்றுள்ளனர். சிட்னியில் ஒரு வார காலத்திற்குள் யூதர்களுக்கு சொந்தமான கட்டிடங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதல் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.